Don't play with it, don't be dishonest. Ay, still not understanding. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜான் அண்ட் ஜெஸ்ஸி. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தான் பார்க்குறீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 பேருக்குள்ளேயும் ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்ச் எப்படி என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவட்ட கேட்க போகிறேன், அவைக்கு தெரிஞ்ச விஷயத்த என்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ இதில் யாராவது பிள்ளையாக சொன்னால் மாவு மூஞ்சில மாவு மூல மாவு இல்லை, மூஞ்சில மாவு, சாரி, பிள்ளையாக சொன்னால் மூஞ்சில மாவு கேம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து இந்த சேலஞ்ச் வந்து ஹானஸ்டாக இருக்கணும், கல்லாட்டம் ஆடக்கூடாது, என்ன சொல்கிறது, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ ஹானஸ்டாக சொல்லணும். ஸோ அதுதான் இந்த சேலஞ்ச். ஓகே, ஸ்டார்ட், லெட்ஸ் கோ. ஓகே, ஜெஸ்ஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தூக்கி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? எப்படியும் பிள்ளையாத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான். ஃபஸ்ட்டாக நாங்கள் எங்கே மீட் பண்ணினாங்க? ஃபஸ்ட்டாக மீட் பண்ணினது என் ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது. ஓகே, எஸ் எஸ் இவ ஃபஸ்ட்டாக நான் மீட் பண்ணது இவ ஜாப் தேடிட்டு கொண்டு இருக்கக்குள்ள. அப்போ நான் மேனேஜராக இருந்தேன் நான். ஸோ அந்த கம்பெனிக்கு இவ வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தவ. அந்த டைமில் தான் இவையை நான் பார்த்து மெர்சல் ஆகிட்டேன். அப்படி ஆகிட்டேன், மெர்சல் ஆகிட்டேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன? சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். கரெக்ட். சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் யாருக்கு தான் பிடிக்காது? சீ ஃபுட் என்றாலே எல்லாருக்கும் உயிரை கொடுத்துருவேன். சீ ஃபுட் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு சீ ஃபுட் அவ்வளவு பிடிக்கும். ஸோ சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஷன். அதிகமாக யார் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது? அது நான் தான் உண்மையாகவே. ஏனண்டா எனக்கு கோபம் வர்றது கூட, டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ இவ வந்து குயிக்காக வந்து கோவப்பட மாட்டா, நான் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவேன், சிடுமூஞ்சன்னு சொல்லலாம். பட் அந்த கோவம் வந்து கொஞ்சம் நேரம் தான், அந்த செகண்ட் அப்படியே போயிடும். அதால் எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு கோவப்பட்டா பேசிடுவேன். ஓகே, ஸோ அதான் நான் தான் கோவப்படுறது. நெக்ஸ்ட் கொஷன். 2 பேரில் யார் கூட லவ் பண்ணுறாக்கோ? நான் தான். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் தான் கோவப்படுறதில்ல, நான் கூட கேரிங்காக இருக்கிறேன். அப்போ நான் தான் கூட லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். பட் அது யார் கோவப்படிக்க இன்னொரு ஆள் வந்து அனுசரித்து போகிறாங்களோ அதில் என்ன அர்த்தம் இருக்குமெண்டா, நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கோவப்படிக்க தான் தன்மையாக இருந்து போகிறது. திருப்பி நீங்கள் கதைங்கன்னு சொல்லி போகிறோம், அதுலேயே தெரியும் யார் கூட லவ்வாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ நான் தான் அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையாகவே அவ தான். ஏனெண்டா நிறைய ஒரு டெடிக்கேஷனால் எங்களோட காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய வந்து ஒரு டெடிக்கேஷனான ஒரு கேர்ள்னு சொல்லலாம். பொறுமை நிறைய இருக்குது. ஸோ லவ்வர்ஸுக்குள்ளே ஒரு ஆள் பொறுமையாக இருந்தால் ஒரு ஆள் வந்து இதாக இருப்பாங்க, அது வந்து நேச்சர் தான். ஸோ அதில் அவ தான் எல்லாமே. அடுத்தது, ஃபஸ்ட்டாக நம்ம சண்டை போட்டது இப்போ என்ன ரீசனுக்காக? ஃபஸ்ட்டாக கண்டிப்பாக இதுக்கு மாப்பூசிடுவேன். ஃபஸ்ட்டாக சண்டை போட்டது அப்போ தெரியலையே. ரெடியா? எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ சரி, நீங்களே சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் சண்டை போட்டது இப்போ என்ன, நான் கால் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறேன். எங்களை வீட்டு எல்லாம் வந்து கதைச்சி எங்களை வீட்டை ஓமன்னு சொல்லி நாங்கள் கால் கதைக்க ஸ்டார்ட் பண்ணினா. பிறகு இவர் ஆஃபீஸ் ஒர்க்காக போயிட்டு, எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்காகவே போயிட அவர்கிட்ட ஃப்ரெண்டோட வெளியில் போயிட்டு எனக்கு போய் சொல்லிட்டார். ஆனால் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக சண்டை பிடிச்சது. சரி, நீங்கள் கரெக்டாக. ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு லவ் பண்ணும்போது வாங்கி தந்த கிஃப்ட் என்ன? வாட்ச். வாட்ச் உனக்கே தெரியாதா? வாட்ச் தான். ஆமாம், வாட்ச் தான் வாங்கி தந்தேன். ஃபஸ்ட்டு இவ வந்து என்ன மீட் பண்ணி
முதல் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணினது வந்து வாட்ச் தான் அவைக்கு கிஃப்ட் பண்ணினேன். பட் அந்த வாட்ச் இப்போ இல்லை. அது ரெண்டாவது விஷயம். சரி, அது உடைஞ்சிட்டு அதுக்கு நான் எவ்வளோ அழுதுனான்னு எனக்கு தான் தெரியும். அழுது நான் செஞ்சேன், நான் ஊரில் இருக்கேன். இப்போ நீங்கள் யூகே வந்த அப்புறம் திருப்பி உடைஞ்சிட்டப்போ நம்ம வச்சுக்கிறேன் கவனம், ஒன்றும் செய்யலாம் தானே. அடுத்த கேள்வி, எனக்கு பிடிச்ச கலர் என்ன? உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒயிட். டியூ கலர்ஸ் இருக்கு, அதில் ஒன்று சொல்லிக்க. சரி, பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாரும் விதவிதமான கலரில் உடுப்படுப்பாங்க. இது எந்த கடைக்கு போனாலும் ஒன்று பிளாக் இல்லை ஒயிட், இல்லாட்டி ஒயிட் இல்லாட்டி பிளாக். ஒரே கலரில் எத்தனையோ உடுப்பு நிறைய வச்சு அடிக்கிருக்கிறாங்க. பிளாக் இஸ் நாட் அ கலர், இட்ஸ் அன் எமோஷன். அதால் நீங்களும் எல்லாரும் பிளாக்கு அடிக்ஷன் ஆகும். நாங்களும் கருப்பாக இருக்கிறபடியே நாங்களும் கொஞ்சம் எமோஷன் தான் ஆக்கள் தான். நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, முதலாவது நாங்கள் காதலிக்கும் போது வெளியில் போனேன்னு சொல்லி, அதாவது அவுட்டிங் போன இடம் எங்கே? முதலாவது நாங்கள் போன இடம், நாங்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. அது நாங்கள் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கு தான் அது போனது. அது எல்லாரோடையும் தான் போனது. ஆனால் அது ஒரு அவுட்டிங் மாதிரி தான், எல்லாருமே அங்கே வந்தது தான். ஆனால் அப்போக்கு தான் போனது ஃபஸ்ட்டாக எங்களோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அங்கே செய்கிறதுக்காக போனது. மோனியாக்கு. எஸ், ஓகே. அடுத்தது நீங்கள். நோ மாவு. ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு வாங்கி தந்த கிஃப்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டாக டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. முதலாக வாங்கி தந்த கிஃப்ட் வந்து வெயிட்டுமா வெயிட்டு. டிக் டிக் 5, டிக் டிக் 6. வாட்ச். another one also, இன்னொன்று இருக்கு. டிக் டிக் 7, டிக் டிக் 8. தோக்க போறீங்க. வாட்ச் தான் 9, 1 only one. பூம், டிக் டிக் 10. என்னப்பா இதை கூட மறந்துட்டீங்களா? so sad. இந்த காதல் அவ்வளவு தானா? இன்னும் குமார் என்ன வாங்கி தந்தீங்க? முதல்ல வாட்ச் தானே வாங்கி தந்தீங்க. அப்படி விபூதி அடிச்சுட்டல போத்தில் இப்படியே தோத்துட்டு இருக்க போறேன் குமாருன்னு. நான் வாட்ச் வாங்கி கொடுத்தேன்னா அடுத்தது இவர் லேப் யூஸ் மேனேஜர்ன்றதால லேப் நிறைய யூஸ் பண்ணுவார். அதில் அவர்கிட்ட கண் வந்து பழுதாக கூடாதுன்னு சொல்லி லேப் கிளாஸ் வந்து நான் வாங்கி கொடுத்தேன். என்னோட கண் பழுதாக போகக்கூடாது. கண்ணால் எனக்கு தண்ணி வர பிரச்சனை ஒன்று இருந்தது. அப்போ அதுக்காக இவ வந்து முதலாவது வாங்கி தந்தது வந்து அதுதான். என்ன முதலாவது ஸ்பெக்ஸ் தான். மெடிக்கல் ஸ்பெக்ஸ் ஒன்று வாங்கி தந்தது. சாரி, ஜெயிச்சிருக்கிறேன். அடுத்தது ஓகே. அடுத்தது எனக்கு பிடிச்ச கலர் என்ன? Your favorite color is light blue. Light blue. போய் சொல்லக்கூடாது. லைட் ப்ளூ. போய் சொல்லக்கூடாது. லைட் ப்ளூ. ஓகே. நோ சீட்டிங். ஓகே. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் எங்களோட வீட்டை வரைக்க எங்களோட அம்மா உங்களுக்கு குக் பண்ணி தந்த ஃபுட் என்ன? முதலா வீட்டை ஓமெண்டு அரேஞ்ச் வெட்டிங்குக்கெல்லாம் ஓமெண்டு சொன்ன அப்புறம் நீங்கள் கேட்டு வந்து என்ன ஃபுட் வந்து உங்களுக்கு குக் பண்ணி தந்தவங்க? எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி. எஸ், கரெக்ட். வெண்டாச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு முதலாக வாங்கி தந்த சாப்பாடு என்ன? சாப்பாடா? நீங்கள் எனக்கு முதலாக வாங்கி தந்த சாப்பாடு பிரியாணி தான். சீ ஃபுட் முதலாக வாங்கி தந்தது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். ஆனால் அந்த அண்டே பிரியாணியும் எடுத்து நீங்கள் அதில் நான் சாப்பிட்டு ஞாபகம் வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான் இந்த லவ். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன மாமாவை தூக்கிட்டே நெக்ஸ்ட் கொஸ்டின் போறீங்க? இல்ல நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன், சொல்லிடாதேப்பா. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? அப்பா புள்ள அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். ஏன்? என்னை விட அவங்க அப்பாவை தான் அவங்க ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அப்படி இல்லை, அதான் எப்பயுமே நம்ம சும்மா சொல்லுவாங்க, கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தான் சொல்லுவாங்க. பட் அதை போய் நம்பிடாதீங்க. எப்போயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா தான் உயிர், அம்மாவும் இல்லை வேற ஆக்களும் இல்லை. நம்மளை முதலாக உலகத்திலேயே நம்மளை ஏமாத்தாத ஒரே ஒரு ஜீவன் அப்பா மட்டும்தான். அதுக்காக ஹஸ்பண்ட் ஏமாத்துறாரு. லவ் அப்பா, பட் பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் மோஸ்ட்லி அப்பா தான், அப்பாவுக்கு அடுத்தது தான் எல்லாமே.
கஷ்டமான கொஷன் கேட்காம இருக்கிறாரு, ஈஸியா கேட்கிறாரு. என்ன இதுல வந்து உட்கார்ந்தா கஷ்டமான கொஷனே வருது இல்லையே, சும்மாலாம் கேட்டு சண்டை பிடிப்பேன். சரி ஓகே, முதலாவது என்ன லவ் பண்ண அப்புறம் இவனை லவ் பண்ணியிருக்கலாமோ அப்படி ஏதாவது தோணினது யாரில்? க்ரஷா? யா, க்ரஷ் ஓ லவ் ஓ சம்திங். என்ன கொஷன் இது, இப்படி எல்லாம் கேட்கலாமா? கேட்பாங்க, இது ஒரு கொஷன் தானே. என்ன லவ் பண்ண அப்புறம் க்ரஷ் மீனிங், அதாவது வந்து இந்த போய் பார்க்கலாம் அழகா இருக்கிறானே அப்படியெல்லாம் எனக்கு லைஃப்ல க்ரஷ் கொண்டு வந்தது யார்? எனக்கு லைஃப்ல தோணினதே இல்லை அப்படி உண்டு. மற்ற இன்னொரு விஷயம், நீங்க ஒத்துக்கொள்ள உங்க லவ்வர்ஸ் மேல இருக்காது அப்படி நடந்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. 27 இயர்ஸாக நான் யாருக்கு மோமெண்டே சொல்லலை, இவருக்கு மட்டும்தான். எங்களை வீட்டை அதுவும் மோமெண்ட் சொல்லிட்டாங்க, புள்ளைச்சி போட்டு. இப்படி ஒரு அழகான ஒய்ஃப் வந்து கிடைக்கட்டும் நானே ஒரு பிச்சையை போட்டுட்டேன். ஓகே, அப்புறம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு குக் பண்ணி தந்த ஃபுட் என்ன? நீங்கள் குக் பண்ணி தந்ததா? குக் பண்ணி தந்தது வந்து tick tick 2, tick tick 3, tick tick 4, tick tick 5, tick tick 7, rice and curry, tick tick 7, fried rice, 8, chicken curry, tick tick 9, tick tick. ஏன்டா அவ ஞாபகம் வச்சு தர மாதிரி குக் பண்ணி தரல. அவளை பொச்சு போய் நான் நல்லா குக் பண்ணுவேன். ஸ்டார்ட்ல நான் முதல்ல செஞ்சு கொடுத்தது அவருக்கு ஸ்பினிச் ரொட்டி, அதான் செஞ்சு கொடுத்தேன் நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணினேன், நல்லா வரல, அதுதான் நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்குன்னு. என்ன இன்றைக்கு எனக்கு தானே அப்பா சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு இன்னும் இருக்க கூட கஷ்டமான கேள்வி கேட்கறது. என்ன கேள்வி கேட்கலாம்? முதல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணும்போது பார்த்த படம், முதல் தடவை பார்த்த படம். ஐயோ, இதுக்கு நான் பூசு பட்டு வரட்டுக்கு தியேட்டர் இல்லையா? படம் அப்போ எங்கே பார்ப்பாங்க? லவ்வர்ஸ் தியேட்டரில் தான். தியேட்டர்னா தெரியும் இந்த படம். இல்லை தெரியும், பொறும்பாருன்னு சொல். டிமாண்டி காலனி. அதுக்கு தான் முதல் போனாங்க. என்ன மறந்துட்டீரா? டிமாண்டி காலனிக்கு தான். டிமாண்டி காலனி தான் போனாங்க. எங்களோட அம்மாட்ட நான் கேட்டுட்டு வந்தேன்னா, அம்மா நான் மூவி பார்க்க போகிறேன்ட்டு. எஸ் ஓகே. நான் வந்து சரியான கிளவரான கேர்ள். ஞாபக சக்தி கூட இருக்கிற பஞ்சாதி வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கண்டிப்பாட்டுங்க சார். ஐயோ, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜான் அண்ட் ஜெஸ்ஸி. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 பேருக்குள்ளேயும் ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்ச் எப்படி என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவட்ட கேட்க போகிறேன், அவைக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ இதில் யாராவது பிள்ளையாக சொன்னால் மூஞ்சில மாவு சாரி, பிள்ளையா சொன்னா மூஞ்சில மாவு கேம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து இந்த சேலஞ்ச் வந்து ஹானஸ்டாக இருக்கணும், கல்லாட்டம் ஆடக்கூடாது, என்ன சொல்கிறது, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ ஹானஸ்டாக சொல்லணும். ஸோ அதுதான் இந்த சேலஞ்ச். ஓகே, ஸ்டார்ட், லெட்ஸ் கோ. ஓகே, ஜெஸ்ஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தூக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படியும் பிள்ளையாத்தான் சொல்ல வேண்டிய எனக்கு தெரியும், அதனால தான். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் எங்கே மீட் பண்ணினாங்க? ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணினது என் ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது. ஓகே, எஸ் இவ ஃபர்ஸ்ட்டாக நான் மீட் பண்ணது இவ ஜாப் தேடிட்டு கொண்டு இருக்கக்குள்ள. அப்போ நான் மேனேஜராக இருந்தேன் நான். ஸோ அந்த கம்பெனிக்கு இவ வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தவ. அந்த டைமில் தான் இவையை நான் பார்த்து மெர்சல் ஆகிட்டேன். எப்படி ஆகிட்டேன்? மெர்சல் ஆகிட்டேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன? சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். கரெக்ட். சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் யாருக்கு தான் பிடிக்காது? சீ ஃபுட் என்றாலே எல்லாருக்கும் உயிரை கொடுத்துருவேன். சீ ஃபுட் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு சீ ஃபுட் அவ்வளவு பிடிக்கும். ஸோ சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஷன்.
அதிகமாக யார் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது? அது நான் தான் உண்மையாகவே. இவர் ஏனண்டா எனக்கு கோபம் வர்றது கூட டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ இவ வந்து குயிக்காக வந்து கோவப்பட மாட்டா, நான் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவேன். சிடுமூஞ்சன்னு சொல்லலாம். பட் அந்த கோவம் வந்து கொஞ்ச நேரம் தான், அந்த செகண்ட் அப்படியே போயிடும். அதால் எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு கோவப்பட்டா பேசிடுவேன். ஓகே, ஸோ அதான் நான் தான் கோவப்படுறது. நெக்ஸ்ட் கொஷன். 2 பேரை யார் கூட லவ் பண்ணுறாக்கோ? நான் தான். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் தான் கோவப்படுறதில்ல, நான் கூட கேரிங்காக இருக்கிறேன். இப்போ நான் தான் கூட லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். பட் அது யார் கோவப்படிக்க இன்னொரு ஆள் வந்து அனுசரித்து போகிறாங்களோ அதில் என்ன அர்த்தம் இருக்குமெண்டா, நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கோவப்படிக்க தான் தன்மையாக இருந்து போகிறது. திருப்பி நீங்கள் கதைங்கன்னு சொல்லி போகிறோம், அதுலேயே தெரியும் யார் கூட லவ்வாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. எஸ், ஸோ நான் தான் அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையாகவே அவள் தான். ஏனெண்டா நிறைய ஒரு டெடிக்கேஷனால் எங்களோட காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய வந்து ஒரு டெடிக்கேஷனான ஒரு கேர்ள்னு சொல்லலாம். பொறுமை நிறைய இருக்குது. ஸோ லவ்வர்ஸுக்குள்ளே ஒரு ஆள் பொறுமையாக இருந்தால் ஒரு ஆள் வந்து இதாக இருப்பாங்கள, அது வந்து நேச்சர் தான். ஸோ அதில் அவள் தான் எல்லாமே. அடுத்தது ஃபர்ஸ்ட்டாக நம்ம சண்டை போட்டது இப்போ என்ன ரீசனுக்காக? ஃபர்ஸ்ட்டாக கண்டிப்பாக இதுக்கு மாப்பூசிடுவேன். ஃபர்ஸ்ட்டாக சண்டை போட்டது அப்போ தெரியலையே. ரெடியா? எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ சரி, நீங்களே சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் சண்டை போட்டது இப்போ என்ன, இப்போ நான் கால் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். எங்களோட வீட்டையெல்லாம் வந்து கதைச்சி எங்களோட வீட்டை ஓமன்னு சொல்லி நாங்கள் கால் கதைக்க ஸ்டார்ட் பண்ணினா. பிறகு இவர் ஆஃபீஸ் ஒர்க்காக போயிட்டு எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்காகவே போயிடல, அவர்கிட்ட ஃப்ரெண்டோட வெளியில் போயிட்டு எனக்கு போய் சொல்லிட்டார். ஆனால் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக சண்டை பிடிச்சது. சரி, நீங்கள் கரெக்டாக. ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு லவ் பண்ணும்போது வாங்கி தந்த கிஃப்ட் என்ன? வாட்ச். வாட்ச் உனக்கே தெரியாதா? வாட்ச் தான். ஆமாம், வாட்ச் தான் வாங்கி தந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இவ வந்து என்ன மீட் பண்ணி முதல் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணினது வந்து வாட்ச் தான் அவைக்கு கிஃப்ட் பண்ணினேன். பட் அந்த வாட்ச் இப்போ இல்லை, அது ரெண்டாவது விஷயம். சரி, அது உடைஞ்சிட்டு அதுக்கு நான் எவ்வளோ அழுது நான் எனக்கு தான் தெரியும். அழுது நான் செஞ்சேன், நான் ஊரில் இருக்கேன். இப்போ நீங்கள் யூகே வந்த பிறகு திருப்பி உடைஞ்சிட்டப்போ நம்ம வச்சுருக்கேன், கவனம் ஒன்றும் செய்யலாம் தானே. அடுத்த கேள்வி, எனக்கு பிடிச்ச கலர் என்ன? உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒயிட். டியூ கலர்ஸ் இருக்கு, அதில் ஒன்று சொல்லிக்க. சரி, பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாரும் விதவிதமான கலரில் உடுப்படுப்பாங்க. இது எந்த கடைக்கு போனாலும் ஒன்று பிளாக் இல்லை ஒயிட், இல்லாட்டி ஒயிட் இல்லாட்டி பிளாக். ஒரே கலரில் எத்தனையோ உடுப்பு நிறைய வச்சு அடிக்கிருக்கிறாங்க. பிளாக் இஸ் நாட் அ கலர், இட்ஸ் அன் எமோஷன். அதால் நீங்களும் எல்லாரும் பிளாக்கு அடிக்ஷன் ஆகும். நாங்கள் கருப்பாக இருக்கிறபடியே நாங்களும் கொஞ்சம் எமோஷன் தான் ஆக்கள் தான். நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, முதலாவது நாங்கள் காதலிக்கும் போது வெளியில் போனேன்னு சொல்லி, அதாவது அவுட்டிங் போன இடம் எங்கே? முதலாவது நாங்கள் போன இடம், நாங்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. அது நாங்கள் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கு தான் அது போனது, அது எல்லாரோடையும் தான் போனது. ஆனால் அது ஒரு அவுட்டிங் மாதிரி தான், எல்லாருமே அங்கே வந்தது தான். ஆனால் அப்போக்கு தான் போனது ஃபஸ்ட்டாக எங்களோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அங்கே செய்கிறதுக்காக போனது, வவுனியாவுக்கு. எஸ், ஓகே. அடுத்தது நீங்கள். நோ மாவு. ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு வாங்கி தந்த கிஃப்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டாக டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3. முதலாக வாங்கி தந்த கிஃப்ட் வந்து வெயிட்டுமா வெயிட்டு. டிக் டிக் 5, டிக் டிக் 6. வாட்ச். another one also, இன்னொன்று இருக்கு. டிக் டிக் 7, டிக் டிக் 8. தோக்க போறீங்க. வாட்ச் தான் 9, 1 only one. Boom. Tick tick 10.
என்னப்பா இதை கூட மறந்துட்டீங்களா? ஸோ சேட். இந்த காதல் அவ்வளவு தானா? இன்னும் குமார் என்ன வாங்கி தந்தீங்க? முதலா வச்சு தானே வாங்கி தந்தீங்க. அப்படி விபூதி அடிச்சுட்டல போத்தில் இப்படியே தோத்துட்டு இருக்க போறேன் குமாரன்னு. நான் வாட்ச் வாங்கி கொடுத்தேன்னா அடுத்தது இவர் லேப் யூஸ் மேனேஜர் லேப் நிறைய யூஸ் பண்ணுவார். அதில் அவருடைய கண் வந்து பழுதாகக்கூடாதுன்னு சொல்லி லேப் கிளாஸ் வந்து நான் வாங்கி கொடுத்தேன். என்னோட கண் பழுதாக போகக்கூடாது. கண்ணால் எனக்கு தண்ணி வர பிரச்சனை ஒன்று இருந்தது. அப்போ அதுக்காக இவ வந்து முதலாவது வாங்கி தந்தது வந்து அதுதான். என்ன முதலாவது ஸ்பெக்ஸ் தான். மெடிக்கல் ஸ்பெக்ஸ் ஒன்று வாங்கி தந்தது. சாரி ஜெயிச்சிருக்கிறேன். அடுத்தது ஓகே. அடுத்தது எனக்கு பிடிச்ச கலர் என்ன? Your favorite color is light blue. Light blue. போய் சொல்லக்கூடாது. லைட் ப்ளூ. போய் சொல்லக்கூடாது. லைட் ப்ளூ. ஓகே. நோ சீட்டிங். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்களோட வீட்டை வரைக்க எங்கள் அம்மா உங்களுக்கு குக் பண்ணி தந்த ஃபுட் என்ன? முதலா வீட்டை ஓமெண்டு அரேஞ்ச் வெட்டிங்குக்கெல்லாம் ஓமெண்டு சொன்ன அப்புறம் நீங்கள் கேட்டு வந்து என்ன ஃபுட் வந்து உங்களுக்கு குக் பண்ணி தந்தவங்க? எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி. எஸ் கரெக்ட். வெண்டாச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு முதலாக வாங்கி தந்த சாப்பாடு என்ன? சாப்பாடா? நீங்கள் எனக்கு முதலாக வாங்கி தந்த சாப்பாடு பிரியாணி தான். சீ ஃபுட் முதலாக வாங்கி தந்தது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். ஆனால் அந்த அண்டே பிரியாணியும் எடுத்து நீங்கள் அதில் நான் சாப்பிட்டு ஞாபகம் வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான் இந்த லவ். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னம்மா மாவை தூக்கிட்டே நெக்ஸ்ட் கொஸ்டின் போறீங்க? இல்லை நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்க. சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். சொல்லிடாதேப்பா. அடுத்த கொஸ்டின் என்னண்டா, எனக்கு எங்கள் வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? அப்பா புள்ள அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். ஏன்? ஏன்னா என்னை விட அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான். அப்படி இல்லை. அதான் எப்பயுமே நம்ம சும்மா சொல்லுவாங்க, கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் தான் சொல்லுவாங்க. பட் அதை போய் நம்பிடாதீங்க. எப்போயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா தான் உயிர். அம்மாவும் இல்லை, வேற ஆக்களும் இல்லை. நம்மளை முதலா உலகத்திலேயே நம்மளை ஏமாத்தாத ஒரே ஒரு ஜீவன் அப்பா மட்டும்தான். அதுக்காக ஹஸ்பண்ட் ஏமாத்துறாரு. அப்பா. பட் பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் மோஸ்ட்லி அப்பா தான். அப்பாவுக்கு அடுத்தது தான் எல்லாமே. கஷ்டமான கொஷின் கேட்காம இருக்கிறாரு. எனக்கு இதில் வந்து உட்காந்தா கஷ்டமான கொஷனே வருது இல்லையே. சும்மாலாம் கேட்டு சண்டை பிடிப்பேன். சரி ஓகே. முதலாவது என்ன லவ் பண்ண அப்புறம் இவனை லவ் பண்ணியிருக்கலாமோ அப்படி ஏதாவது தோணினது யாரில்? க்ரஷா? யா க்ரஷ் ஓ லவ் ஓ சம்திங். என்ன கொஸ்டின் இது? இப்படி எல்லாம் கேட்கலாமா? கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின் தானே. என்ன லவ் பண்ண அப்புறம் க்ரஷ் மீனிங் அதாவது வந்து இந்த போய் பார்க்கலாம் அழகா இருக்கிறானே அப்படி எனக்கு லைஃப்ல ஒரு க்ரஷ் ஒன்று வந்தது யாரில்? எனக்கு லைஃப்ல தோணினதே இல்லை அப்படி ஒன்று. மற்ற இன்னொரு விஷயம் நீங்கள் ஒத்துக்கொள்ள உங்கள் லவ்வர்ஸ் மேலே இருக்காது அப்படி நடந்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. 27 இயர்ஸாக நான் யாருக்கு மூமெண்ட்டே சொல்லலை. இவருக்கு மட்டும்தான் எங்களை வீட்டை அதுவும் மூமெண்ட் சொல்லிட்டாங்க புள்ளச்சி போட்டு. இப்படி ஒரு அழகான ஒய்ஃப் வந்து கிடைக்கட்டும் நானே ஒரு பிச்சியை போட்டுட்டேன். ஓகே. அப்புறம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு குக் பண்ணி தந்த ஃபுட் என்ன? நீங்கள் குக் பண்ணி தந்ததா? குக் பண்ணி தந்தது வந்து டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 டிக் டிக் 4 டிக் டிக் 5 டிக் டிக் ரைஸ் அண்ட் கறி, டிக் டிக் 7 ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கறி, டிக் டிக் 9 டிக் டிக். ஏன்டா அவன் ஞாபகம் வச்சு தர மாதிரி குக் பண்ணி தரல. அவளை பொச்சு போய் நான் நல்லா குக் பண்ணுவேன். ஸ்டார்ட்ல நான் முதல்ல செஞ்சு கொடுத்தது அவருக்கு ஸ்பினிச் ரொட்டி. அதான் செஞ்சு கொடுத்தேன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணினேன், நல்லா வரல. அதுதான் நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கேன். என்ன இன்றைக்கு எனக்கு தானே அப்பா சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு இன்னும் ஒருக்க கூட கஷ்டமான கேள்வி கேட்குறது. என்ன கேள்வி கேட்கலாம்?
முதல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணும்போது பார்த்த படம், முதல் தடவை பார்த்த படம். ஐயோ, இதுக்கு நான் பூசு பண்றவருக்கு தியேட்டர்லையா? தியேட்டர்லையா படம்? அப்போ எங்கே பார்ப்பாங்க? லவ் தியேட்டரில் தான். தியேட்டர்னா தெரியும் இந்த படம். இல்லை தெரியும், பொறும்பாருன்னு ஜிமாண்டி காலனி. அதுக்கு தான் முதல் போனாங்க. என்ன மறந்துட்டீரா? டிமாண்டி காலனிக்கு தான். டிமாண்டி காலனி தான் போனாங்க. எங்கட அம்மாட்ட நான் கேட்டுட்டு வந்தேன்னா, அம்மா நான் மூவி பார்க்க போறேன்ட்டு. எஸ் இதற்கு தானே ஆசைப்பட்டாய். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கிறாரு. பா தங்க குட்டி. அடுத்த கேள்வி நீங்கள் தான் கேளுங்க. சரி, இப்போ where did you have your first kiss? கேளுங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் நான் கேட்க உங்கள்கிட்ட இல்லாடி நீங்கள் கேளுங்க. சரி, அப்போ தான் எப்போ நான் உங்களை முதல் முத்தம் பண்ணினி? என்ன முதல் முத்தம் பண்ணியது? முத்தம் பண்ணதே இருக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு அடுத்த நாள் மூவிக்கு போன இடத்துல. சரியா ஜோன்? கரெக்ட். ஓகே, நான் என்கிட்ட சரியா, எனக்கு எந்த பெட்டு எது, நான் உயிராக வளர்த்த பெட்டு எது, அதோட பேர் என்ன? அதோட பேர் வந்து தெரியாது, பட் பெட் தெரியும். கிளி. பேர் தெரியாட்டிக்குமே தான். பூம்பா முடிச்சு விட்டீங்க போங்க. என் பெட்டுக்கு நான் வளர்த்த பெட் சரி கிளி, அதோட பேர் வந்து ஸ்வீட்டி. அது இப்போ வெயிட் நான் வளர்த்த பெற்ற பேர் என்ன? டாக் ஜாக்கி. கரெக்ட். ஆமாம், இன்டெலிஜென்ட். ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது யாரு? யாரு? போய் சொன்னீங்கன்னா மூத்துல பூசுவார். யார் சொன்னது, எப்போ சொன்னது, டேட், டைம்? தப்பு பண்ணுறவங்களோட தப்பு தூண்டுறவங்களுக்கு தான் அதிகம் தண்டனை. ஸோ என்னை லவ் பண்ண தூண்டினது இவ தான். அது கேள்வி லொக்கேஷனுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லு. லவ் பண்ணது நான் தான் ப்ரொப்போஸ் பண்ணேன். எப்போ, என்ன டைம்? லவ் தோணும் போது பண்ணினேன். இதுக்கு அது பதில் இல்லையே குமார். என்ன டேட்டு, என்ன டைமு? நான் ஒரே தானே லவ் சொல்லி கொண்டிருக்கேன். என்ன டேட்டுக்கு சொல்லினேன்? ப்ரப்போஸ் பண்ணது உங்களோட பர்த்டேக்கு இல்லை. தெரியல எம்மையா. இவர் நான் ஆஃபீஸ் போன பிறகு அது என்னென்னா, இவர் வந்து அப்போக்கு வந்து நோம்பலாக தான் சேருன்னு தான் கழிச்சிட்டு இருந்தது. அப்புறம்தான் ஒரு நாள் ஜூன் மாதம் 19 இவர் வந்து நைட் போல் நான் ஆஃபீஸ் விஷயமாக தான் காய்ச்சிட்டு சும்மா இப்போ நோம்பலாக கடலை போடுவாங்க. அந்த பாய்ஸோட குணமே உங்களுக்கு தெரிஞ்ச கடலை போட்டுக்கிட்டே போட மாட்டாங்களா கடலை? இது நான் போடலை, நான் போட்டேன் உங்களுக்கு போய் பச்சை போய் இவர் தான் அது வடி இது வடி வந்து. அப்போ நான் அப்போ சரி ஓகேன்னு இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன இப்படி ஒரே லவ் யூன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா எங்களோட வீட்டை வந்து கேளுங்கன்னு சொன்னேன். எங்களோட அம்மா அப்பா மண்டா தான் நான் லவ் பண்ணுவேன், வெட்டிங் பண்ணுவேன்ட்டு. அப்போ என்ன ஒரு தைரியம் தெரியுமா, இதுக்கு எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி, இந்த அப்பா ஒரு டெரர் பீஸ். அண்ணி ஈவினிங்கே வீட்டை வந்துட்டார். நைட் தான் நான் சொன்னேன், உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் என்ன ஆசை இருந்தால் வீட்டை வாங்கன்னு. அடுத்த நாள் வேலை முடிச்சோன்னு கார் வருகுது, நான் வீட்டை போயிறங்கில வந்து நிற்கிறார். என்ன சொல்கிறீங்க, என்ன முடிச்சு விட்றீங்க உழைக்க வீட்டேண்டு. இப்போ வந்து நான் போய் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா இப்படி இவர் என்ன கேட்டுக்கண்டே இருந்தவர் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறாராமன்ட்டு. இப்போ எந்த அப்போ தான் தைரியமான ஒரு ஆண். இந்த ஜென்ரேஷனில் அப்படி ஒரு பாய்ஸ் கிடைக்காது. இப்போ எல்லாம் லவ் பண்ணிட்டு கலாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் வந்து எனக்காக வந்து தண்டை எல்லா செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு பொண்ணு கேட்டார். என்ன ஜெஸ்ஸியை விருப்பம் என்னென்னு கேட்டேன். நீங்கள் அந்த டேலக்க வேணும் சொல்லுங்கப்பா. உங்கள் மகளை நான் நல்லா பார்த்துக்கொள்ளுவேன், உங்களை விட நல்லா பார்த்துக்கொள்ளுவேன், கட்டித்தாங்கோ, என்ன சொல்கிறது, ரொம்ப விரும்புகிறேன், நல்லா வச்சு பார்த்துக்கொள்ளுவேன், இப்படி எல்லாம். அப்போ நிறைய இன்டர்வியூ வச்சு தான் நீ செலக்ட் பண்ணினவங்க. ஆனால் நான் செலக்ட் ஆகிட்டேன். எஸ், ஓகே. அடுத்தது நீங்கள் தான் கேளுங்க. எல்லா நேரம் நீங்களே எனக்கு பூசி கொண்டிருக்கீங்க, என்னத்தை கேட்குறது உங்கள்கிட்ட? ஞாபக சக்தி இருக்கிறாள்கிட்ட கேள்வி கேட்குறதே பெரிய கஷ்டமாக இருக்கே. ஓகே, நான் முதலாவது வச்சுருந்த காரோட பேர் என்ன?
இது எனக்கு கன்ஃபார்ம் புசுறதா சத்தியமா தெரியாது. அந்த கார்ல ஏறி வந்திருப்பீங்க. லகுண்டாவும் இல்ல குகுண்டாவும் இல்ல. வாடியோ மச்சா ரச்ச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே. ரைட் சரி இப்ப நீங்க. ஓகே அடுத்து எங்கட அனிவர்சரி எப்ப? அனிவர்சரி October 30th. சரி ஓகே. நீங்க நான் ரெண்டாவது வச்சிருந்த கார்ற பேர் என்ன? அது கேட்கல ஜோ. அது கேள்விதான். நீங்க வந்திருக்கீங்க அந்த கார்ல, நாங்க சுத்தி இருக்கிறோம், அந்த கார்ல நாங்க டிராவல் பண்ணி இருக்கிறோம், அந்த கார்ல இவ்வளவு காதல் பாட்டுகள் கேட்டிருக்கிறோம். ஸோ இது தெரிஞ்சிருக்கும். தெரியாது இல்ல. அங்க எத்தனை டயர் ரெண்டாவது தெரியுமா? 4. நாளா 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 நாளா. சரி ஓகே. நீங்க வந்து எனக்கு வந்து பிடிச்ச ட்ரிங்க் என்ன? உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்கா? ட்ரிங்க் எது? சாஃப்ட் ட்ரிங்க்ல கேட்குறீங்களா? எனிதிங். பிடிச்ச ட்ரிங்க் வந்து ஏபிசி ஜூஸ். நோ. பிடிச்ச ட்ரிங்க் தானே? தட்ஸ் ஜூஸ். எனக்கு எது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பேன்? எதுக்கு? மில்க். புல. எனக்கு பிடிச்ச ட்ரிங்க் வந்து வெனிலா ஜூஸ். அதான் எனக்கு விருப்பம். வெனிலா ஜூஸ். ஓகே. பூசல தானே யோசிக்குது பார்த்தீங்களா? ஐயோ சாமி. அடுத்த கேள்வி. ஓகே நான் நீங்களே கேட்கல. கார்பெட்டி கேட்க வேணாம், அது முடிஞ்சு போச்சு. சரி அது முடிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. கார்பெட்டி இல்லை. காரில் நான் உங்களை முதலாவது காதலிச்சும் பொழுது முதலாவதாக நான் உங்களை ஏற்றி போட்ட முதலாவது பாடல் என்ன? முதலாவது பாட்டா? எஸ், முதலாவது பாட்டு. கண்ணத்தில் ஏனிந்த கண்ணீர் அது யாராலே மங்கையவள் வாய் திறந்தால். அப்போ இவன் நல்லா அப்போ சுவிங்கியம் சாப்பிடுவா, பபுள் கம் சாப்பிடுவா. சரியா? என்ன எந்த நேரம் பார்த்தாலும் டக்கு சக்கு சக்காண்டு சுவிங்கியம் சாப்பிட்டு கொண்டிருப்பா. இப்போ நான் அந்த பாட்டை மாற்றி படிக்கிறேன். நான் எப்படின்னு சொன்னால், மங்கையவள் வாய் திறந்தால் சென்ற ஃப்ரெஷ் வாசம் இதெல்லாம் படிக்கிறேன். இவர் வந்து எப்படி தெரியுமா, பாட்டு பாடித்தான் என்ன கரெக்ட் பண்ணினவர். அதுதான் உண்மை. 2 பாட்டு தான் வச்சிருக்கிறேன். ராஜா அது எல்லாம் பாடி கரெக்ட் பண்ண. அடுத்த கேள்வி. நான் என் ஃப்ரெண்ட் யார்? எனக்கு இருக்கிறதுலே நல்ல க்ளோஸாக நான் கதைக்கிற ஒரு ஃப்ரெண்ட் யார் இப்போ மட்டுக்கு? அது ஸ்கூலாக இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். ஆனால் நான் அந்த பிள்ளையோட விரும்பி கதைக்கிறேன். அப்படியே அனுஷியா மிஸ். கரெக்ட். அனுஷியா தான். அனுஷியாவோட இன்னொரு ஆள். அவ 2 பேருக்கு தான். 2 பேரை தான் கேட்டேன். 2 பேர் யார்? எனக்கு அது 2 ஃப்ரெண்டோட. அனுஷியாவை தான் எனக்கு தெரியும். இன்னொரு ஆள் உங்களுக்கு தெரியும். வடிவா யோசிக்கிறேன். உங்களுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கிறேன். அநியாயமா பூசுவாங்க அதுங்க. டெரன்சியாவா? இது உங்களுக்கே ஓவரா தெரியல. அனு மேரி விதிஜான்னு சொல்லி ஞாபகம் இல்லையா? கொழும்புல இருக்கிறாள், 2 பேபி. அவதான் இந்த உங்களை தவிர எந்த கேர்ள்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது ரொம்ப புழுகுடா சாமி. இதை பார்த்துங்க. அடுத்தது வந்து எனக்கு பிடிக்காத சாப்பாடு எது? உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடா? உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு. உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு அரைச்ச கறி உங்களுக்கு பிடிக்காது. இல்லை. சரி பூசிடுங்க, தெரியாது. ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது நான் எனக்கு பிடிக்காத சாப்பாடுன்னு சொல்லல. என்ன சொல்லுங்க. எனக்கு பிடிக்காத சாப்பாடு வந்து பாகக்காய் கறி. இது எனக்கே தெரியாது. தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. இங்க பாருங்க இந்த 2 பேரையும் சாமி வந்தாக்கள் மாதிரி. முடிச்சிருவோமா? இன்னொரு 5 கேள்வியிட முடியுது. சரியா? எந்த பாடத்துல வந்து நான் நல்ல பெஸ்டா இருந்தேன்? நான் ஸ்கூல் டைம்ல எந்த பாடத்துல சரியான பெஸ்டா இருந்தேன்? டிக் டிக் 1, டிக் டிக் 2. இங்கிலீஷ்ல நல்லா இருந்தீங்க பெஸ்டா. டிக் டிக் 4, ஓகே. டிக் டிக் 5, டிக் டிக் 6. என்ன வரலாறுல வீக்கா இருந்தீங்க? 2 பிள்ளை. ஓகே. ஒரு பாடம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பாடம் உங்களுக்கு பிடிக்காடி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜியோகிராஃபி எனக்கு கண்ணிலேயே காட்டக்கூடாது. ஜியோகிராஃபிக்காக இந்த
மாவடிச்சிடும். இதில் நல்லா இருந்து நான் ஒரு கேள்வி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் நல்லா செய்வேன். இங்கிலீஷ்லாம் அவரேஜ் தாங்க. ஓகே, அடுத்தது நீங்கள். எனக்கு பிடிச்ச பாடம் என்ன? பாடமா? படிக்கும் பொழுது ஹிஸ்ட்ரி. இங்க ஹிஸ்டரி என்ன போய் சொல்லாங்க, பூசணம் பண்ணதுக்காக போய் சொல்றேன், பூசணம் பண்ணதுக்காக. எனக்கு பிடிச்ச பாடம் சுகாதார பாடம். ஓகே. ஐயோ சரியா. சரி, இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக ப்ரப்போஸ் என்ன ஃபஸ்ட்டாக பார்த்து எப்போ நீங்கள் பார்த்து மெல்ட் ஆனீங்க, நான் என்ன எப்படி இருந்தேன்னா அது மெல்ட் ஆகலி இப்போ கொஞ்சம் தானே சொன்னுவேன். ஓகே, மெல்ட் ஆகினதுண்டா ஃபஸ்ட்டாக பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டாக இன்டர்வியூ வரும்போது தான் நான் பார்த்து மெல்ட் ஆகினேன் போய் உங்களை பார்த்து. இப்போ உங்களை பூச்சி வாங்க போகிறீங்க நீங்கள் எனக்கு அப்படி சொல்லலை, ஒழுங்கான பதில சொல்லுங்க. அடுத்த ஒரு தடவை திரும்ப நீங்கள் ஜொப்புக்கு வரும்போது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி சாரியில் வந்த நீங்கள் அப்போ சொல்லலாமா? ஓ, என்ன கலர் சாரி? வெள்ளை கலர், ஒயிட் கலர் சாரியில் வந்தவ. அப்போ தான் நான் பார்த்து மெசலாயினா. பரவாயில்ல சொல்லுங்க, ஒக்கப்படாதீங்க. இல்லை சரி, உங்களை நான் மேனேஜ் விடுறேன். நீங்கள் கேளுங்க. லாஸ்ட் 2 கொஷனில் கூட கடைசிக்கு முதல் கொஷன். என்ன நீங்கள் ஃபஸ்ட் தரம் பார்க்கும்போது நான் போட்டிருந்த ட்ரெஸ் கலர் என்ன? நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்க ஒயிட் ஷர்ட். ஒயிட் ஷர்ட் என்ன கீழே லைட் ப்ளூ ஜீன்ஸ், அந்த டார்க் ப்ளூ ஜீன்ஸ். டார்க் ப்ளூ ஜீன்ஸ். ஓகே, கரெக்ட். எஸ். அடுத்தது எஜுகேஷன். லைஃப்பில் வந்து நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு, தேர்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு, ஏன் நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து உங்களோட ஃபேமிலிக்கு, அதாவது அப்பாவுக்கு. அப்பாவா? நான் கடைசியில் சரியா பிள்ளையான்னு சொல்லணுங்க. ஓகே. ரெண்டாவது என்ன கேட்டீங்க? 3 பேர் சொல்லணும். முதலாவது அப்பா, அடுத்தது அம்மா, அடுத்தது நான், உங்களோட சகோதரங்கள். ஏனெண்டா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குங்க சின்ன வயசில் வந்து அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறார். ஸோ நிறைய ட்ரீம் எல்லாம் இருந்தது. சொந்த வீடு வாங்கணுமென்ற ஒரு ட்ரீம் இருந்தது. சகோதரங்கள் நல்ல நிலைமையில் வைக்கணுமென்று இருந்தது. அடுத்தது எனக்காக நிறைய டெடிக்கேஷன் பண்ணியவ. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமென்ற அம்பிஷனோட யூகேயில் இருக்கிறேன். ஸோ முதலாவது ப்ரியாரிட்டி எங்களோட அம்மா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்பாவை சொல்லலைண்டா, அப்பா எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், வளர்த்து விட்டு எல்லாமே அப்பா தான். நான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அம்மாவுக்கு. என்னென்னா அம்மா என்னோட எல்லா சிச்சுவேஷன், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே இல்லை, அம்மா தான் எல்லாமே. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே ரேர் தான், 1 2 3னா சொல்ல முடியும். என் எல்லா கஷ்டத்துலையும் என்னோட எல்லா சுச்சுவேஷன்லையும் என்னோட இருந்திருக்கிறாங்கடா அம்மா. என்ன நடந்தாலும் என் பிள்ளை அவள் செய்வாள்னு, அதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட் சக்ஸஸ் ஆகணும். செகண்ட் வந்து என் சகோதரங்களும் ஜோனும் ஈக்குவல் தான், 3 4 இல்லை. என் அண்ணாக்காக நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். எனக்காக நிறைய டெடிக்கேஷன் பண்ணியிருக்கிறார் அண்ணா, எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறார். அவருக்காக கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகணும், அண்ணாக்காக. அடுத்து என் தம்பி, அது குழந்தை தானே, இவர் எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறார் ஜோன், அதுக்காக நான் சக்ஸஸ் ஆகணும். ஓவராலாக எல்லாத்தையும் விட நான் அம்மா, ஜோன், அண்ணா, தம்பி எல்லாரையும் விட நான் சக்ஸஸாக இருந்து சந்தோஷம் கொடுக்கணும்னு யார் நினைக்கிறேன்னா, ஜோன் சொன்ன ஆன்சர் சரி. ஆனால் நான் பூசி ஜோனை சீட் பண்ணிட்டேன். எங்களோட அப்பா தான். எங்களோட அப்பாவுக்காக, ஏன்னா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவர். எங்களோட அப்பாவுக்கு ஒரு காலம் இல்லாத அதோட கஷ்டப்பட்டு வளர்த்தவர். சரியா? அடுத்த கொஷன், லாஸ்ட் கொஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். நல்ல கொஷனாக கேளுங்க ஜோன். இந்த உலகத்திலேயே முதலாவது உங்களுக்கு பிடிச்சது யார்? எனக்கா? என்ன பேபி இந்த கேள்வி கேட்டாச்சு பேபி, ஆல்ரெடி அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ரிப்பீட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்தா போனா என்ன சொல்ல மாட்டீங்களான்ட்டு ஒரு நப்பா சார் கேளுங்க. ஓகே. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பிடிக்காத ஆளா இருக்கு? எப்படி? நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். இல்லை இப்போ அந்த கேள்வி இப்போலாம் நான் லாஸ்ட் 2 கொஷன்ஸ் கைஸ் இப்படி வைப்போம். என்ன
ஒரே கேள்வி கேட்கணும், சரியான ஆன்சர் சொல்கிறோமா நாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தா அது அவுட் பட்டுருவோம் தானே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே இருக்கட்டும். எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காதால் யாரு நீங்கள் சொல்லுங்கள். இவைக்கு இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணி கவலைப்பட்டிருக்கிறேன். அந்த ஆள் எனக்கு கண்ணிலேயே காட்டக்கூடாது. ஸோ ஒரு டீச்சர் ஏன்னா ஞாபகம் இது உண்டாவது நண்பர்களோட ஞாபகம் வைக்கிறத விட எங்களோட மக்கள் கூட எதிரிகளை ஞாபகம் வச்சுருப்பாங்க, துரோகிகளை ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ அதால் உங்களோட டீச் பண்ண ஒரு டீச்சர் ஒரு ஆள் தான். ஸ்கூலில் டீச் பண்ண ஒரு டீச்சர் எனக்கு கண்ணிலேயே காட்டக்கூடாது. ஆனால் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். உங்களோட பேரையும் நான் அதில் குறிப்பிட விரும்பலை. ஓகே, குட். லாஸ்ட் கொஸ்டின் ஜெயிச்சாது. கடைசி கொஸ்டின் எனக்கு கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. உங்கள்கிட்ட கேட்கவா? எனக்கு பிடிக்காதால யார்? உங்களுக்கு லைஃப்லேயே பிடிக்காத ஆள். உங்களுக்கு லைஃப்லேயே பிடிக்காத ஆள். சத்தியமாக தெரியாது உங்களுக்கு. இவருக்கு பிடிக்காதுன்ற ஒருத்தருமே இல்லை. எனக்கும் தெரியாது உண்மையா. அப்போ இந்த கேள்வி அவுட் ஆஃப் பேப்பர். இன்னொரு கடைசி கேள்வியை கேட்டு முடிச்சிடுங்க. சரி, ஓகே. சரி, என்னத்தை கேட்குறது? என்னோட நீங்கள் வாழ்கிற இந்த இதில் வந்து லைஃப்பில் வந்து எந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளாக இருக்கிறது? எந்த மூமெண்ட்டா? கடந்து வந்த இந்த வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கிறாங்க, அதில் வந்து எது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு நாள், மெமரபிள், அடிக்கடி அதை நான் நினச்சி பார்ப்பேன்றது? எனக்கு ஜென்ரலாக சொல்ல போனால் எல்லா நாளுமே ஜோனோட இருந்தது எனக்கு ஹாப்பியான நாள் தான். அவருக்குண்டு யாருமே இல்லை. ஐ மீன் அவர் கடந்து வந்த லைஃப்பில் வந்து இருந்தாலும் அவர் வந்து என்னோட வந்து எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாரு. நான் கேட்குறேன்டா, உங்களுக்கு என்னோட இருந்த இதில் வந்து மெமரி இந்த இது இந்த நாளா? இந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாது. அதான் எனக்காக டேட்டூ அடித்தது, அது அதுதான் என்னால் மறக்கவே முடியாது. டேட்டூ அடிச்சுட்டு வேறு எனக்கு நிறைய அழுகை வந்துச்சு. ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததால் எனக்கு அழுகை இல்லாமல் போச்சு. எனக்காக டேட்டூ அடித்தவர், நீங்களும் பாருங்க அதை. இந்த மொத்த டேட்டூ அடித்தவர், அதுதான் எனக்கு மறக்க முடியாத நாள். ஸோ இதோட இந்த இது முடிச்சுட்டு கைஸ், இந்தியோட சொல்லாட்டிமா அடிச்சிருவோம் மூஞ்சில இந்த சேலஞ்ச் வந்து முடிஞ்சது. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் நிறைய இதே மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நாங்க போட போறோம் ஃபியூச்சர்ல. நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது ஒரு விஷயம் நீங்க செய்றீங்கல, ஃபுல்லா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ண கூடாது. நீங்க ஒரு ஹாஃப் பார்த்துட்டு ஓடிடுவீங்க. நிறைய பேர் உண்மையாவே பாக்குறீங்க உண்மையாவே, ஆனா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல, அதே நேரத்தில் என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணுறீங்கல்ல. எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவு தந்தால் தான் தொடர்ந்து எங்களால் வீடியோ போட முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடித்தா மூஞ்சி போச்சு, அந்த கேம் முடிஞ்சு போச்சு. பாய் பாய், டாட்டா.